வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் சித்தி தினேஷுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. தினேஷுங்க பாரு, ரோகிணிக்கிட்ட ஒரு 30,00,000 கதிரும் அவங்க வீட்டம்மாவும் ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறாங்க. யோ, வெறும் கதிருன்னு சொன்னால் எனக்கு எப்படியா தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க வீடியோ அவங்க ஃபோட்டோவை அனுப்புகிறேன். இவங்க ஏமாற்றிருக்கிறாங்க. அவங்க சொந்த ஊர் நீலகிரியாம். ஆனால் அங்கே விசாரித்த வகையில் அங்கே என்றைக்காவது தான் வருவாங்களாம். ஆனால் எங்கே இருக்காங்க, எது இருக்காங்கன்னு தெரியாதாம். அவங்க அங்கே ஒரே ஒரு வயசானவங்க மட்டும்தான் இருக்காங்க. மற்றபடி யாருமே அந்த வீட்டில் இல்லை. இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் நான் ஐடியா பண்ணி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவும் வீடியோவும் அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு இவங்க தானா, சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க எங்கே இருக்கிறாங்க, ஏது இருக்கிறாங்க, இப்போ எந்த ஐடி குரூப்பில் எந்த இடத்துல இருக்காங்க, நான் இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே சிட்டிகிட்ட பேசுகிறாங்க. அவங்க எங்கே இருக்காங்க, எது இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு வேண்டியது அந்த ரோகிணி அந்த பணத்தை வாங்கிறதுக்கு நம்மளுக்கு உத்தரவு தரணும் அப்படிங்கிறாங்க. அவள் தான் என்கிட்ட சொல்லிட்டாளே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு சிட்டி, அந்த பணம் முழுமையாக நம்ம 2 பேருக்கு சேரணும் அப்படின்னா, அந்த 30,00,000 சேரணுன்னா ரோகிணி என் பணத்தை இவங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வேணும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் முடியாது? அந்த ரோகிணி தான் உன் ஆஃபீஸில் உட்காந்துருப்ப, அது போக உன்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருப்பாள், அதுக்கு எதுவும் எழுதி கொடுத்துருப்பாள்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதான் அதே மாதிரி பயன்படுத்திப்போம், நம்ம அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. ஓ, அதை சொல்கிறியோ, சரி ரைட், ரெடி பண்ணிடலாம். இதையா நீ மூலக்காரன் வேணுங்கிறது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுறாங்க. உடனே சிட்டிக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்றாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தினேஷும் அங்கே உட்காந்துருக்குறாரு. கரெக்டாக அவரை கதிரை நெல் அப்படிங்கிறாங்க. நீ யார் அப்படிங்கிறாங்க. நீ யாரா? இப்போ மெட்ராஸில் ஏமாற்றிட்டு வந்தியே ரோகிணி மனோஜ்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப ரிலேட்டிவ் தான் நாங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு அவங்க யாருனே தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்படியா, உங்களுக்கு யாருனே தெரியாதா? அந்த செல்லில் இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலில் வச்சு அட்வான்ஸாக எனக்கு வீடியோவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவர் கதிர் ஒரு மாதிரி ஆகிறாரு, ஒய்ஃபும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஏங்க, போன இடத்துல கேமரா இல்லைன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் நினச்சேங்க, தெரியாமல் கேமரா இருந்திருக்க அப்படிங்கும்போது, யோ முதல்ல காரில் ஏறு அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், நான் காரில் ஏற மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏறியா அப்படின்னு சொல்லிட்டு காரில் வச்சுட்டு, பணம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட பணம் வேணும்னு உண்மையாகவே வச்சுக்கிட்டாலும் உங்கள்கிட்ட நான் எப்படி தர முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷ் சொல்கிறாரு, இது ஒரு நல்ல ஒரு கேள்வி, பாருங்கள், அவங்க எங்ககிட்ட பணத்தை, எங்கள் முழு பணத்தை ஏமாற்றிட்டு போன பணத்தை பெற்று எனக்கு கொண்டு சேர்க்கவும் சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி, இதை நம்ப மாட்டேன், இங்கே பாரு, அவங்க எழுதி கொடுத்தது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சிட்டிக்கிட்ட வட்டிக்கு வாங்கும்போது எழுதி கொடுத்துருப்பாங்களே அதை காமிக்கிறாங்க. ஓ, ரோகிணி எழுதி கொடுத்து கரெக்டாக தான் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி, இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் அவங்கள்ட்ட தப்பிக்க முடியாது, இன்றைக்கி ஒரு ஆள் அட்வான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிறப்போ, அப்போ இங்கே யாரையும் ஏமாத்துறீங்களா அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, உங்களுக்கு தேவை 30,00,000 வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்களுக்கு தேவை எங்கள் பணம் தான் அப்படிங்கிறாங்க. தினேஷ் வெயிட் பண்ணுறாரு, சிட்டியும் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே கதிர் பணம் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. வாங்கிட்டு 2 பேரும் ஒரு இடத்துல போய் ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. தினேஷ், உன் மூளையா, நான் நினச்சிருந்தா ஒரு காலமும் வாங்கியிருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதுதான் நிஜம். அது போக ரோகிணி கேட்டால் ஆளை பார்த்துட்ருக்கேன், தேடிக்கிட்டு இருக்கேனே முடிச்சிரு, இவன் சிக்க மாட்டான், சரிதானா, நம்மக்கிட்ட பணம் திருப்பி போகாது, முடிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க. உன்னை தினேஷே, நீ என் கூடயே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக சமாத்தியம் பண்ணி பெரிய ஆளாயிடுவேன். நீ ஏன் அங்கங்கே போய்ட்டுருக்க அப்படின்னாங்க. யோ, நீ தனிமலமாக இருக்க, நான் அப்படி இருக்க முடியுமா? நான் 2வது கல்யாணம் முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த 15,00,000 அவர் பங்கு எடுத்துகிட்டு தினேஷ் கிளம்பிடுறாரு. நேராக ஒரு 2வது பொண்ணுகிட்ட கொண்டு கொடுக்காங்க. அவரு 15,00,000 பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஆசை வருது. இந்த தினேஷ் ஏமாத்துக்காரனாக தான் இருக்கான், இவங்க கூட நம்ம தொடர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னால் அது சங்கடமாக போயிடும். தினேஷ் அசரும் போது இந்த பணத்தை நம்ம தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி தினேஷ் நல்லா தூங்கணுன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவங்க 2வது ஒய்ஃப் கிளம்பிடுறாங்க. விடிய காலம் எழுந்திரிச்சு பார்க்குறாரு, வீட்டில் யாருமே இல்லை. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, நம்ம பணத்தை தூக்கிட்டு அவங்க போயிட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முறையாக கால் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோனை எடுக்கல, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் தான் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. நம்ம எத்தனை பேரையும் ஏமாற்றிருக்கோம், நம்மளை இங்கே ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. 2வது கல்யாணம் முடிச்சவங்க நினச்சி இப்படியா இருக்குது. இப்போ நம்மகிட்ட பணம் காணலைன்னு போய் கூட ஸ்டேஷனில் போய் சொல்லக்கூட முடியாது, அந்த நிலமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே தேடி பார்க்குறாங்க, நடக்கலை. ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்காம ரொம்ப சங்கடப்பட்டு ஒரு கோயிலில் சாப்பிட்டுட்ருக்காங்க.
அப்போ அந்த வழியாக வந்து அவங்க பஞ்சாதி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு "யோவ் என்னையா செஞ்சிட்ருக்க?" அப்படிங்கிறாங்க. உடனே "நீனா?" அப்படிங்கிறாங்க. "நான் தான்." "நீ பட்ட பாடுக்கு இப்படி வந்துட்டியா?" அப்படிங்கிறாங்க. "என்னை மன்னிச்சிடு" அப்படிங்கிறாங்க. "பணம், காசு அப்படின்னு சொல்லி பொய்ன்னு சொல்லிட்டு அலைஞ்சியே, இப்போ என்னாச்சு? ஒரு வாய் சோறுக்கு இன்னொரு ஆள்கிட்ட கையேந்திட்டு நிற்க" அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே கவுந்துட்டே நிற்கிறாரு. அப்போ அவங்க மொவா கேட்குது, "அப்பா எங்களெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்கலையாப்பா? நீங்கள் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமாப்பா? நீங்கள் இல்லாத நிமிஷம் நாங்கள் எவ்வளோ அழுதுட்டுருப்போம் தெரியுமாப்பா?" அப்படி இப்படின்னு சொல்லி உணர்வாக பேசுது. பேசினோன்னே அப்போ தான் தினேஷுக்கு தெரியுது, பணம், காசு அது இதுன்னு சொல்லி நிறைய பொய்க்கும் போலியான வாழ்க்கைக்கும் நம்ம இடம் கொடுத்து அங்கங்கே அலைஞ்சிட்டோம். ஆனால் இன்றைக்கும் நம்ம பொண்டாட்டியுமாக இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், நம்ம மேலே அன்பு தானே வச்சுருக்காங்க. உண்மை என்றைக்கும் ஜெயிக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் வந்து எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு. உடனே "ஏங்க நீங்கள் மாறிட்டீங்கன்னா நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க. அங்கே போய் சொல்கிறாங்க, "ஏங்க நம்மளுக்கு ஊரில் விவசாய நிலம் இருக்குது. இந்த விவசாயத்தை பார்த்து கூட சாப்பிட்டுக்கலாங்க. நேர்மையாக வாழ்ந்தால் போதும். நீங்கள் சொல்லுவீங்கள்ல ஒரே பாட்டில் சீக்கிரம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சினிமாவுக்கு வேணால் சரியாக வருங்க. நடைமுறை வாழ்க்கையில் வந்து அணுகுணமாக தாங்க முன்னேற முடியும். அதுவும் நேர்மையாக முன்னேறது தாங்க நிலைக்கும்" அப்படிங்கிறாங்க. அது எல்லாருமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். "நீ இல்லைன்னா இன்னொரு வாழ்க்கை, பணம் இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சேன். ஆனால் வந்து உண்மை தான் கடைசி வரைக்கும் ஜெயிக்கணுங்கிறத, பாசம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நினச்சி பார்க்காங்க. இந்த ரோகிணி வந்து பாசத்துக்காக தானே வந்து தான் வந்து ஒரு பெரிய பணக்காரி மாதிரி சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை அமைச்சிருக்கா. அது போக அந்த வாழ்க்கைக்காக அந்த கிறிஸ் பையனை வந்து தனியாக பிரித்து வைக்கிறதும் என் மக அழுத மாதிரி தானே அதுவும் அழுவும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாரு. சரி நம்ம ஏதோ ஒரு வகையில் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்காங்க. 2-3 நாள் போகுது. போனோன்னே நார்மலாகிறாரு. அப்புறம் வந்துட்டு தற்செயலாக ரோகிணியோடைய தாய் மாமாவை பார்க்குறாரு. பார்த்துட்டு "அண்ணாச்சி நீங்கள் கல்யாணியோட மாமா தானே?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் நீங்கள் யார்? உங்களை எப்படி தெரியும்? என்னையும் எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படிங்கிறாங்க. "உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே எனக்கு தெரியும்" அப்படிங்கிறாங்க. "அப்போ நீங்கள் சொந்தக்காரனா தம்பி?" அப்படிங்கிறாங்க. "சொந்தக்காரலாம் இல்லை. நான் சொல்கிறதும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு காலத்தில் நான் கெட்டவனாக இருந்தேன். அப்போ வந்து உங்கள் மருமகன்ட்ட தான் நான் வந்து அவங்க கடந்த கால வாழ்க்கையை சொல்லி பணம் வாங்கிட்டு இருந்தேன்" அப்படிங்கிறாங்க. "அட பாவி" அப்படிங்கிறாங்க. "ஐயா நான் முன்னாடி பாவியாக தான் இருந்தேன். இப்போ மாறிட்டேன்யா. உங்கள் மருமக குடும்பத்தில் நீங்கள் பேச மாட்டீங்களேய்யா" அப்படிங்கிறாங்க. "பேச மாட்டேன் தான். இப்போ எங்கள் அக்காவை உடையில பார்க்குற இடத்துல பேசிப்பேன். இப்போ ஊரில் இருந்து காலி பண்ணி மெட்ராஸில் போய் ஒரு இடத்துல இருக்குது" அப்படிங்கிறாங்க. "அந்த இடம் எனக்கு தெரியும்யா" அப்படிங்கிறாங்க. "அப்படியா? சரி ரைட்டு. இப்போ என்ன விஷயம்?" அப்படிங்கிறாங்க. "இல்லை எதுக்கு நீங்கள் உங்கள் அக்கா கிட்ட முதல்ல பேச மாட்டீங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லை எங்கள் அக்கா பொண்ணை வந்து பணத்துக்காக வந்து ஒரு பணக்காரனுக்கு வயசானவங்க கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம். அதனால் எங்கள் அக்காட்ட நான் பேசவே மாட்டேன். நான் தான் ஒரே தாய் மாமா. அப்புறம் என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லாமல் பேசிட்டேன். இப்போ அந்த பிள்ளை எங்கேயோ கல்யாணம் ஆகிருக்கு" அப்படிங்கிறாங்க. "ஐயா கல்யாணம் ஆகிருக்கு அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. "சொல்லு தம்பி சொன்னால் தான் தெரியும்" அப்படிங்கும்போது தன்னை பெரிய பணக்காரியாக காமிச்சிக்கிட்டு மலேசியாக்காரங்க மாதிரி பில்டப் பண்ணிகிட்ருக்காங்க. அது போக அதை சொல்லி தான் நான் பணம் வாங்கினேன் ஐயா. அது போக அவங்க பையனை வந்து அவங்க அம்மாட்ட விட்டுட்டு அந்த பையனை வந்து அன்புக்கு ஏங்க விடுதாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இப்போ தான் அதனுடைய உண்மை தன்மை தெரிஞ்சிருக்கு. நானும் பணம் காசு அப்படி இப்படின்னு தான் அலைஞ்சேன். இப்போ என் வாழ்க்கையை நான் வந்து சரி பண்ண பிறகு தான் எனக்கு அன்புனா என்னன்னே தெரியுதுய்யா. நீங்கள் தான்யா ஏதாவது பண்ணி உங்கள் பேரனையும் உங்கள் மருமகளையும் சேர்த்து வைக்கணும். அந்த குடும்பத்துலேயும் அவங்க எல்லோரும் அனுசரித்து போகிற மாதிரி பண்ணணும்" அப்படிங்கிறாங்க. "ஓ நியாயத்துக்கான கதைக்கு தான் வந்திருக்கியா தம்பி? சரி ரைட் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம். இன்றைக்கி ஒரு நாள் விட்டுரு தம்பி. நாளைக்கு அந்த அட்ரஸ் சொல்ல நம்ம கிளம்பிடுவோம். என் சொந்தக்காரருக்கு காரில் போயிடுவோம்" அப்படிங்கிறாங்க. "சரி என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் போகுது. அப்போ அவங்க எல்லாம் கிளம்பிக்கிட்டு நேராக மெட்ராஸுக்கு போகிறாங்க. போய் ரோகிணி இருக்கிற வீடு தான் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயா வீட்டு கதவை வந்து கலாரம் அடிக்காங்க. கலாரம் அடித்தோடனே கதவை திறக்கிறாங்க. "யார் நீங்கள்?" அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா மீனாவும் சுருதியும் பண்ணதை பார்த்துட்டு கடுப்பில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க டெக்கரேஷன் வேலை பார்க்குறது இவங்க சுத்தமாக பிடிக்கல. இப்படி இருக்கும்போது இவங்க பழத்தோடு வந்திருக்காங்க. "யார்?" அப்படிங்கிறாங்க. "நாங்கள் உங்கள் சொந்தக்காரங்க தான். உங்கள் மருமக இருக்காங்கள்ல, உங்கள் மருமகளோட சொந்த தாய் மாமா" அப்படிங்கிறாரு. உடனே "யார் நீங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கீங்களா?" அப்படிங்கிறாங்க. உடனே "தினேஷாமா நம்ம மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லிடுறாங்க. "என்னையா மலேசியான்னு சொல்கிற?" அப்படிங்கிறாங்க. "அப்படி தான் பையன் பேச முடியும், உட்காருங்க" அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் வந்துடுறாங்க. வந்தோடனே "இது யார் விஜயா?" அப்படிங்கிறாங்க. "ஏங்க இது யாருன்னு தெரியலையா? நம்ம ரோகிணியோடைய தாய் மாமா" அப்படிங்கிறாங்க. "என்ன இவங்க ரோகிணிங்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. "சும்மா அமைதியாக இருங்க" அப்படின்னு சொல்லி தினேஷ் சொல்லுறாரு. அப்போ ரோகிணி கால் பண்ணி "ரோகிணி உங்கள் தாய் மாமா வந்திருக்குறாங்க உன்னை பார்க்கறதுக்கு. அதுவும் மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. சீக்கிரம் வா" அப்படிங்கிறாங்க. "என்னது எங்கள் தாய் மாமா மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்களா? அவங்க பேர்?" அப்படிங்கிறாங்க. ரோகிணியுடைய தாய் மாமா பேரையே சொல்லுதாங்க. சொன்ன உடனே ரோகிணிக்கு ஒன்றுமே ஓடலை. உடனே "இவர் எப்படிங்க வந்தார்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கால் பண்ணுறாங்க. "ஏம்மா
என்னம்மா தாய் மாமா வந்து நான் என் வீட்டுக்கு வந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியலையேடி அப்படிங்கிறாங்க. என்னன்னு கேளும்மா, எங்கள் அத்தை ஃபோன் பண்ணி அப்படி தான் சொல்லுது, மலேசியாவிலேருந்து உங்கள் மாமா இன்னார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாமா பேரை சொல்கிறாங்க. அப்படி யாருமே மலேசியாவிலேருந்து வரலம்மா, மலேசியாவில் எனக்கு யாரும்மா இருக்கா அப்படிங்கும்போது அவங்க அம்மா ரோகிணி அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஹலோ தம்பி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. வேற எங்கக்கா, உன் மொவ கல்யாணம் முடிஞ்சிருக்காளா, அந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். நிறைய பொய்யை சொல்லிக்கிட்டு இங்கே வந்து இருக்கா கல்யாணி. தனக்கு கல்யாணம் ஆனதையும் தான் வாழ்க்கை வந்து பெரிய பணக்கார வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்கா. அது நல்லது இல்லைல்லக்கா, உண்மையை சொன்னால் நிலைக்காதுல்ல. கல்யாணிகிட்ட கடந்த கால வாழ்க்கையை சொல்லி சொல்லி ஒரு பையன் பணம் வேண்டியே இருந்திருக்கான். அவனே திருந்தி அவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை பண்ணி விடணும், அவள் பாவத்தை கழுவணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்திருக்கான். அதான் நான் வந்திருக்கேன். நான் எப்படியாவது ஒழுங்கு பண்ணி சேர்த்து வச்சுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி ஏதாவது வகையில் பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நீங்கள் பேச ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க அண்ணாமலையும் விஜயாவும். அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா அங்கே பாருங்கள், இப்போ கல்யாணி வருவா எல்லாருக்குமே புரியும் அப்படிங்கிறாங்க. கல்யாணினா யார் அப்படிங்கிறாங்க விஜயா. கல்யாணினா யார் அப்படின்ட்டு தினேஷ் அவங்களுக்கு பார்த்தோன்னா, ஆகா தினேஷோட ஏற்பாடு தானே, எங்கள் தாய் மாமனே கூப்பிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது, இதுதான் என் மருமக, பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க. கல்யாணியா, இவர் ரோகிணி இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அவங்ககிட்ட கேளுங்க என் முன்னாடி, அவள் பேர் வந்து கல்யாணியா ரோகிணியான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு என்ன செய்யணும்னு தெரில, கையெடுத்து கும்பிட்டு என்ன எல்லோரும் மன்னிச்சிருங்க, என் பேர் கல்யாணி தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜய் ரொம்ப ஷாக்காகிறாங்க. அப்போ தான் கடையிலேருந்து மனோஜ் வராரு. ரோகிணி என்ன எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டுருக்கு, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. டேய் வாயை மூடுறா, டேய் இவள் பேர் ரோகிணியா கல்யாணியான்னு கேள்றா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. டேய் வந்திருக்கிறோம் இவர் தாய்மாமான்னு சொல்கிறாரு, நம்ம மலேசியாவிலேருந்து வந்து பெரிய பணக்கார பொண்ணு ரோகிணி நினச்சிட்ருக்கோம், இவங்க கல்யாணிங்கிறாங்க, எது எனக்கு உண்மையே தெரில அப்படிங்கும்போது தாய்மாமா சொல்கிறாரு, ஏம்மா இந்த ஆல்பத்தெல்லாம் எங்கள் குடும்ப ஆல்பத்தை முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அந்த குடும்ப ஆல்பத்தை விஜயா பார்க்குறாங்க. பார்த்த உடனே விஜயா ஒன்றும் உடல, ஆகா ரோகிணி சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கிற ஃபோட்டோவிலேருந்து சமீபம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஃபோட்டோ வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் அவங்க மாமா வந்திருக்காருங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ மலேசியாவில் உள்ள பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இனி இனம் நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.